குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இந்திய அரசியலமைப்பில் பிரியாம்பிள் என்பதற்கு முகப்புரை என்று சொல்லலாம். அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். திஸ் இஸ் தி பிரியாம்பிள் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இந்திய அரசியலமைப்பினுடைய முகப்புரை இதுதான். நீங்கள் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆக்ட் வாங்கினீங்கன்னா முதல் பக்கத்தில் இதுதான் இருக்கும். இதுக்கு தான் பிரியாம்பிள், முகப்புரை என்று பெயர். இது கிட்டத்தட்ட ஒரு புக்குக்கு, ஒரு புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே ஒரு முன்னுரை, ஒரு நாவல் வாங்குறீங்க, ஏதோ ஒரு புத்தகம் வாங்குறீங்க, முதல்ல எடுத்த உடனே ஒரு முன்னுரை அப்படின்னு போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த முன்னுரை தான் இது. இந்த முன்னுரை படிக்கும் போதே இந்த நாவல் எதை பற்றியது, எப்படி, இதனுடைய பின்புலம், இதனுடைய பேக்ரவுண்ட் என்ன, ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த முன்னுரை பார்க்கும்போதே சரி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அது மாதிரி தான் இந்த பிரியாம்பிள். திஸ் இஸ் an introductory part of our Indian Constitution. இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை பக்கமாக இது கருதப்படுகிறது. இப்போ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த we the people of India, இந்தியாவில் உள்ள மக்களாகிய நாங்கள் having solemnly resolved, நாங்கள் தீர்மானிக்கிறோம், மனமாற நாங்கள் இதை தீர்மானிக்கிறோம், to constitute India into a sovereign. இப்போ இதுதான் முக்கியமான வார்த்தைகள். இதெல்லாம் ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணதுக்கான வேர்ட்ஸ். இந்த கான்ஸ்டிடியூஷன்ல முக்கியமான வேர்ட்ஸை மாத்திரம் நான் கேபிட்டல் லெட்டர்ல எழுதியிருக்கேன். இன்டு எ சவரின். சவரின் என்று சொன்னால் இறையாண்மை உள்ள, எங்கள் நாட்டிற்குள்ள என்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை நாங்களே பார்த்துக்குவோம், நாங்களே பேசிக்குவோம், எங்களுக்கு வெளியிலிருந்து யாரும் வரக்கூடாது, நாங்களே அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்வோம், எங்களுக்கு பிற நாட்டினர் யாரும் இதை தீர்த்து வைக்கிறேன் என்று உள்ள வரக்கூடாது. இதுக்கு தான் சவரின், இறையாண்மை உள்ள. ஸோ இந்தியா இஸ் அ சவரின் நேஷன். அப்படின்னா இப்போ காஷ்மீர் பிரச்சனையில் அமெரிக்கா பல தடவை தலையிட முயற்சித்துச்சு. ஆனால் நம்ம என்ன சொல்லிட்டோம், இது எங்கள் நாட்டு பிரச்சனை, நாங்கள் பார்த்துக்கிறோம், இல்லை இது ஐநா சபைக்கு போகலாம் என்று கூட நிறைய பேர் சொன்னாங்க. வேணாம், ஐநா சபைக்கெல்லாம் நாங்கள் போக தயாராக இல்லை, எங்கள் நாட்டினுடைய பிரச்சனை நாங்கள் பார்த்துக்கிறோம், நீ ஏன் கவலைப்படுற என்று தான் நம்ம தீர்மானித்தோம். பிகாஸ் இட் இஸ் எ சவரின் கண்ட்ரி. இந்தியா இஸ் எ சவரின் நேஷன். இது இறையாண்மை உடைய நாடு. இதற்குள் என்று ஏற்படுகின்ற எல்லா பிரச்சனைகளையும் அதுவே தீர்த்து கொள்ளும். வெளியே இருக்கக்கூடிய தீர்வு அமைப்புகளுக்கு நாம் போக வேண்டிய, இப்போ யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன், ஐநா போன்ற அமைப்பில் போய் இங்கே பாருங்கள் எங்களுக்கு பிரச்சனை இருக்குது, நீங்கள் கொஞ்சம் தீர்த்து விடுங்க, நீங்கள் எங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுங்க அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் கேட்கவும் மாட்டோம். அப்படி நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்கவும் முடியாது என்பதுதான் என்னுடைய சவரின். ஸோ இந்தியா இஸ் சவரின் சோஷலிஸ்ட். சோஷலிஸ்ட் என்றால் சமதர்மம் அப்படின்னு அர்த்தம். சமதர்மம் உடைய ஒரு நாடு. சமதர்மம் உடைய ஒரு நாடு அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? இங்க ஏழைகள் பணக்காரர்கள் என்ற வேறுபாடு இல்லை. இந்த நாட்டில் ஏழைகள் இருக்கலாம், பணக்காரர்கள் இருக்கலாம். ஆனால் கல்வி, வேலை வாய்ப்பு என்று வரும் பொழுது ஏழை பணக்காரர்கள் வித்தியாசம் இல்லாமல் இருவருக்கும் சமமாக அந்த போட்டியில் கல்வி நிலையங்களில் சேருவதற்காக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பு துறையில் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சம வாய்ப்பு கொடுக்கக்கூடிய நாடு. ஸோ it's a sovereign country, sovereign nation. It is a socialist country. அது ஒரு சமதர்மமுடைய நாடு. அடுத்தது செக்யூலர். இந்த சோஷலிஸ்ட், செக்யூலர், இது ரெண்டையும் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். ஏன் இதை நான் அண்டர்லைன் பண்ணேன் அப்படின்னா, இது நம்முடைய அம்பேத்கர் இந்த சட்டத்தை, நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அம்பேத்கர் உருவாக்கும் போது பிரியாம்பிள்ல இந்த ரெண்டு வார்த்தை இல்லை. 1976 42வது சட்ட திருத்தம். அது நம்ம பின்னாடி நம்ம பார்க்கலாம், எப்பெல்லாம் சட்ட திருத்தம் நடந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ நீங்க தெரிஞ்சு வச்சுங்க, 1976 ஒரு சட்ட திருத்தம் நடந்துச்சு. அது 42வது சட்ட திருத்தம்.
அந்த சட்ட திருத்தத்தின்படி இந்த இரண்டும் உள்ளே சேர்க்கப்பட்டுச்சு. சரி, அந்த பீரியட் 1976ங்கிறது யாரு பண்ணுனா, எதுக்காக பண்ணாங்க? முன்ன ஏன்னா நீ அப்படியெல்லாம் டக்குன்னு நம்ம எதையும் திருத்த முடியாது. ஆனால் இது பண்ணினாங்க 1976. அது எந்த பீரியட் என்று சொன்னால், இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக இல்லை, இந்திரா காந்தியினுடைய காலம். அதாவது அது எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண ஒரு காலம். 1975 ஜூன் 25ஆம் தேதியிலிருந்து 1975 ஜூன் 25லிருந்து மார்ச் 21 1977 வரையிலும் கிட்டத்தட்ட 2 வருஷம் இந்த நாட்டில் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணி இருந்தாங்க. அந்த எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருந்த காலத்தில் 42வது சட்ட திருத்தத்தின்படி இந்த 2 வார்த்தைகளையும் இந்திரா காந்தி உள்ள சேர்த்தாங்க. இது ஒரு பாயிண்ட் நீங்க எப்பயுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். எமர்ஜென்சி பீரியடுங்கிறது எப்போ? ஜூன் 25லேருந்து 1975 77 2 வருஷம். அது 25th ஜூன், இது 21st மார்ச். ஸோ 25 ஜூன்லேருந்து 21 மார்ச் 1977 வரைக்கும் இந்த 2 வருஷத்துக்கு கொஞ்சம் குறைவு. அந்த காலங்களில் எமர்ஜென்சி காலத்தில் 42வது சட்ட திருத்தத்தின்படி இது திருத்தி அமைக்கப்பட்டு இந்த 2 வார்த்தைகள் உள்ளே சேர்க்கப்பட்டது. ஸோ சோஷியலிஸ்ட், செக்குலருங்கிற வேர்டெல்லாம் கிடையாது நமக்கு. செக்யூலர் என்றால் மதச்சார்பற்ற நாடு. இப்போ இங்கிலாந்து, அமெரிக்கா இதெல்லாம் they are கிறிஸ்டியன் நேஷன்ஸ். இப்போ பாகிஸ்தான், பங்களாதேஷ் இதெல்லாம் முஸ்லீம் நேஷன்ஸ், இஸ்லாமியர்களுடைய நாடு. ஆனால் இந்த நாடு ஹிந்து நேஷன் கிடையாது அப்படின்னு யாரும் சொல்லலை. ஆனால் நம்ம அம்பேத்கர் சட்டம் இயற்றும் போதே நம்ம நாட்டில் யாருமே இது என் நாடு ஓ நாட்டுலாம் சொல்ல மாட்டாங்க. அப்படிங்கிறதுல அவர் அதை பற்றியெல்லாம் கவலையே படலை. இது இந்துக்களுக்குரியதுன்னு போடணுமா, இந்துக்கள் இல்லாததுன்னு போடணுமா, அல்லது மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்லாமலே நம்ம மதச்சார்பற்ற நாடாக தான் இருந்தோம். அதனால அவங்க அதெல்லாம் போடலை. ஆனால் இந்த பீரியடில் தான் அது சேர்க்கப்பட்டது. இப்போ செக்யூலர் என்றால் மதச்சார்பற்ற, எந்த ஒரு மதத்தையும் இந்த நாடு சார்ந்து இல்லை. இது இந்து மத நாடு என்றோ அல்லது கிறிஸ்தவ மத நாடு என்றோ அல்லது இஸ்லாமிய மத நாடு என்றோ சொல்ல முடியாது. அப்படி ஒரு மதச்சார்பற்ற நாடு. டெமோக்ராட்டிக்னால் ஜனநாயகம் என்று சொன்னால் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கின்ற, மக்களினால் ஆட்சி செய்யப்படுகின்ற ஒரு நாடு. இது ஒரு டெமோக்ராட்டிக். ரிப்பப்ளிக் என்று சொன்னால் குடியரசு அப்படின்னு வரும்போதே பக்கத்துல முடியரசுன்னு ஒன்று வந்துடுது இல்லையா? கிங், அந்த கிங்கனுடைய வாரிசுதாரர்கள் அவங்க தான் ஆட்சி செய்யணும்னு ஒரு காலத்துல இருந்துச்சு. இன்னைக்கு இங்கிலாந்துலாம் பார்த்தீங்கன்னா அங்க பாராளுமன்றம் இருந்தால் கூட அங்க கிங் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு தனியான ஒரு அதிகாரம் இருக்கும். அது மாதிரி இது அந்த மாதிரி கிடையாது. யாரோ ஒருத்தர், ஒரு குடும்பம், அந்த குடும்பத்திலிருந்து அவர் பிள்ளைங்க இவங்க தான் இந்த நாட்டை ஆட்சி செய்யணும் என்பது கிடையாது. இட் இஸ் அ ரிப்பப்ளிக் கண்ட்ரி. குடிமக்களினால் ஆட்சி செய்யப்படுகின்ற ஒரு நாடு என்று சொல்லப்படுகிறது. ஸோ ரிப்பப்ளிக் அண்ட் டு ஆல் இட்ஸ் சிட்டிசன். இந்த பலன்களெல்லாம் அந்த நாட்டின் எல்லா குடிமக்களுக்கும் சென்றடையும். என்னென்ன சென்றடையும்? ஜஸ்டிஸ், நீதியில 3 வகையான நீதி இருக்கு. ஒன்று சோஷியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ், இன்னொன்று பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். சோஷியல் ஜஸ்டிஸ் என்றால் சமூக நீதி என்று சொன்னால் நான் உயர்ந்த ஜாதி, கீழ்ந்த ஜாதி, நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன் என்று அப்படி பிரிக்கிறது. சோஷியல் சமுதாயத்தில் ஜாதி ரீதியாக பிரிப்பாங்க. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா சில ஊரில் அந்த குடும்பமே அவங்க தான் முக்கியமான குடும்பம் அப்படின்னு இருப்பாங்க அந்த காலத்துல இருந்து. அதனால நான் சொல்றதை நீ கேளு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அது மாதிரி இல்லாம சமூகத்தில் ஜாதி ரீதியிலாகவோ மத ரீதியிலாகவோ அல்லது ஒரு தனிப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸ், தனிப்பட்ட சிலருக்கு செல்வாக்கு இருக்கும். சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொன்னா மற்றவங்க கேட்பாங்க. சில சமயம் தப்பா சொன்னா கூட கேட்டுதான் ஆகணும் நீங்க, அந்த மாதிரி இருக்கும். ஆனா அப்படி எல்லாம் இங்க நாட்டில் நீங்க பண்ண முடியாது. சமூக நீதி, சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், இது சமூக நீதி. எக்கனாமிக், பொருளாதார நீதி. யாரும் இந்த நாட்டுக்குள்ள எங்க போய் வேண்டாலும் பொருள் தேடலாம்.
நீ யார் இங்கே வர்றதுக்கு, நீ இங்கே வரக்கூடாது, நீ அங்கே போ இங்கே போகலாம் யாரும் சொல்ல முடியாது. இப்போ நாம் வந்து டெல்லிக்கு போகலாம், அகமதாபாத் போகலாம், பாம்பே போகலாம், அங்கே போய் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், அங்கே ஒரு வேலை பார்க்கலாம், நம்ம சம்பாதிக்கலாம். ஸோ எக்கனாமிக் ஃப்ரீடம், நமக்கு பொருளாதார சுதந்திரம் நாட்டில் இருக்கின்ற எல்லா குடிமகன்களுக்கும் உண்டு. அங்கே இருந்து பிற மாநிலங்கள்லேருந்து இங்கே வந்து வேலை செய்வதற்கு வருகிறாங்க, ஐயோ வர்றாங்கன்னு நீங்கள் சொல்லாமல் இல்லையா, சட்டப்படி அதை நீங்கள் தடுக்க முடியாது, உங்களுக்கு அது கிடையாது. ஸோ எக்கனாமிக் ஜஸ்டிஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், அரசியல் நீதி. அரசியலில் யார் வேணாலும் ஈடுபடலாம். உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட வயது, இந்த வயதில் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து எலெக்ஷனில் தேர்வுக்கு நிற்கலாம் அப்படின்னா நீங்கள் நிற்கலாம். எங்கே வேணா இந்தியாவுக்குள்ளே எந்த இடத்துல வேணாலும் போய் நீங்கள் நிற்கலாம். மக்கள் ஓட்டு போட்டால் நீங்கள் அங்கே இருந்துக்கலாம். இப்போ தமிழ்நாட்டை சார்ந்த ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பேயில் எம்பியாக இருக்கார், பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கார், ஆனால் அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அங்கேயே இருந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களோட நல்லா பழகி அங்கே வந்து அவர் செல்வாக்கு மிக்கவர் ஆயிட்டார். அதனால் அவர் வந்து பார்லிமெண்ட் எம்பி ஃப்ரம் பாம்பே, மகாராஷ்டிர மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கே போய் எம்பியாக இருக்கார். அது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அப்போது இதை தான் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். யார் வேணாலும் எங்கே வேணாலும் போடலாம், நீங்கள் அங்கே போய் போட்டி போடலாம், நீ எங்கே வேணாலும் போட்டி போடலாம், அது மாதிரி இருக்கிறது. ஸோ இது எல்லா மக்களுக்கும் இந்த ஜஸ்டிஸ் டு ஆல் இட்ஸ் சிட்டிசன், ஜஸ்டிஸ், சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் வழங்கப்படும். அடுத்தது லிபர்ட்டி. லிபர்ட்டி என்றால் சுதந்திரம். எதெல்லாம் சுதந்திரம்? லிபர்ட்டி ஆஃப் தாட், சிந்திப்பதில் சுதந்திரம், நீங்க என்ன வேணாலும் சிந்திக்கலாம். லிபர்ட்டி ஆஃப் தாட், எக்ஸ்பிரஷன், நீங்கள் சிந்திப்பதை வெளியிடுவதற்கு, சொல்லுவதற்கு உங்களுக்கு சுதந்திரம் இருக்கு. அண்ட் பிலீஃப், நீங்க எதையும் நம்புவதற்கு, கடவுள் இருக்காருன்னு நீங்க நம்பலாம், இல்லைன்னு நம்பலாம். பேய் பிசாசு இருக்குன்னு நம்பலாம், இல்லைன்னு நம்பலாம். அது உங்க சௌகரியம் தான். பேய் பிசாசுங்கிறது மூடத்தனம், அதெல்லாம் நீங்க நம்பக்கூடாது அப்படிலாம் சொல்ல முடியாது. உங்களுக்கு இருந்தால் நம்பிட்டு போங்க, கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்க நம்பிக்கங்க, அப்படிதான். ஸோ இது லிபர்ட்டி ஆஃப் தாட், லிபர்ட்டி ஆஃப் எக்ஸ்பிரஷன், லிபர்ட்டி ஆஃப் பிலீஃப், லிபர்ட்டி ஆஃப் ஃபெய்த், எதையும் நம்புகின்ற. இல்லை இந்த மெத்தட் தான் சரி, நான் இதைத்தான் நான் நம்புவேன், நம்புங்க. உங்களுக்கு எதை நம்ப வேண்டும் என்று தோன்றுகிறதோ, சைவ மதம் தான் எனக்கு பிடிக்கும், நான் அதை நம்புவேன், ஓகே. சமண மதம் தான் எனக்கு பிடிக்கும், அதை நான் நம்புவேன், நம்புங்க. எதை நீங்கள் நம்பணும்னு நினைக்கிறீங்களோ அதை நம்புவதற்கு, சிந்திப்பதற்கு, சிந்திப்பதை வெளியே சொல்லுவதற்கு, அதுக்கப்புறம் பிலீஃப், எதையும் நீங்கள் நம்புவதற்கு, வர்ஷிப், எதையும் நீங்கள் வணங்குவதற்கு. ஒரு கல்லை வச்சுட்டு கூட நான் வணங்குவேன், இந்த ட்ரீயை நான் வணங்குவேன், இது ஒரு கல்லறை, என்னுடைய மூதாதையர்களுடைய கல்லறை, நான் அதை வணங்குவேன், வணங்கலாமே. செத்த போனால் அது உள்ள கிடக்க, அதை போய் அங்கே ஒன்றுமே இப்போ இருக்காது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி புதைச்சிருப்பீங்க, எல்லாமே மண்ணோடு மண்ணாக போயிருக்கோம், அதை போய் உட்காந்து நம்ம வணங்கிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் அதை கிண்டல் இருப்போம், இதெல்லாம் வணங்குறான் பாடுறா, ஏன் சௌரியம். ஸோ எதை வேண்டும் என்றாலும் நீங்கள் வணங்கலாம், இதற்கு சுதந்திரம். அதே மாதிரி ஈக்குவாலிட்டி, சமத்துவம். என்னென்ன சமத்துவம்? ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ், அந்தஸ்து. அந்தஸ்து மிக்கவராக இருக்கலாம், அந்தஸ்தில் குறைந்தவராக நீங்கள் இருக்கலாம். ஆனால் ரெண்டு பேருமே ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா சமம்தான். இப்போ நீங்கள் ஒரு பொது அரங்கில் ஒரு கூட்டம் நடக்குது, அந்த கூட்டத்துக்கு போனீங்கன்னா அந்த கூட்டத்தில் எல்லாரும் உட்காந்துருப்பாங்க, நீங்களும் அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோடீஸ்வரர் உட்காந்துருக்கலாம், இந்த பக்கம் ஒரு பிச்சைக்காரர் மாதிரி சாதாரண ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்ச ஒரு ஆள் கூட உட்காந்துருக்கலாம். எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் உட்காரலாம், சமம். ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு சந்தர்ப்பம் எல்லாத்துக்கும் சமமாக இருக்கும். ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பாங்க, அதில் எல்லாரும் தான் சமம். உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும், அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்தது ஃப்ரெட்டர்னிட்டி, சகோதரத்துவம். இப்போ நீங்கள் பிரெஞ்சு ரெவல்யூஷனை பற்றி நாம் இதுக்கு முன்னாடி நடத்துகிறோம், அதில் ரூசோ சொல்லியிருப்பாரு லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி என்று சொல்லியிருப்பாரு. அந்த ரூசோ சொன்ன மூணையும் கொண்டு வந்து இங்கே சேர்த்துட்டாங்க பாருங்க. பிரெஞ்சிலிருந்து எடுக்கப்பட்டது இந்த வார்த்தைகள், ரூசோவினுடைய வேர்ட்ஸ் இவைகள். உலகம் முழுவதும் இந்த வார்த்தைகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. நம்முடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல பிரியாம்பிள்லேயே இது சேர்க்கப்பட்டிருக்கிறது. சகோதரத்துவம். Fraternity, assuring the dignity of the individual.
ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய மரியாதை. அதுதான் சகோதரத்துவம்னு பேர். இந்த நாட்டில் இருக்கின்ற எல்லா மக்களும் ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக பழகி கொள்ள வேண்டும். அவரவர்களுக்கு என்று ஒரு தனிப்பட்ட மரியாதை இருக்கிறது. அந்த டிக்னிட்டியை எல்லாரும் மெயின்டைன் பண்ணணும். டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல் அண்ட் த யூனிட்டி, எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன், நம்முடைய நாட்டிற்கு இன்டெகிரிட்டி. இன்டெகிரிட்டி என்றால் நம்பகத்தன்மை வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் எந்த மதத்தை வேண்டுமென்றாலும் வச்சுக்கோங்க, ஆனா இந்தியா என்ற நாடு, அந்த நாடு வந்துச்சுன்னா நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும். இந்த நாட்டுக்குள்ள இருந்துட்டு பாகிஸ்தான் ஜிந்தாபாத் நம்ம சொல்லக்கூடாது. இந்த நாட்டில் இருந்துட்டு இந்த நாட்டிற்கு எதிரான ஒரு நாட்டை நீங்கள் எப்படி உயர்த்தி சொல்ல முடியும்? நம்முடைய நாடு ஜெயிச்சாலும் தோத்தாலும் இதுதான் நம்முடைய நாடு, இந்த நாட்டில் தான் நம்ம வழிபடணும், இந்த நாட்டிற்கு உரியதைத்தான் செய்ய வேண்டும். இதுக்கு தான் இன்டெகிரிட்டி அப்படின்னு. உங்களுக்கு இன்டெகிரிட்டி இருக்கணும். நீங்க நாட்டில் இருக்கீங்கன்னா இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாட்டின் மீது உங்களுக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கணும். அந்த இன்டெகிரிட்டி. ஸோ டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல் அண்ட் த யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன். இந்த நாட்டினுடைய இன்டெகிரிட்டியில் நமக்கு நம்பிக்கை இருக்கணும். இதுதான் preamble. இந்த preamble எப்பொழுது கொடுக்கப்பட்டது? In our constituent assembly, the 26th day of November 1949, 1949 நவம்பர் மாதம் 26ஆம் நாள் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டமானது இந்த நாட்டிற்கு வழங்கப்படுகிறது. இந்த நாட்டுக்கு கான்ஸ்டிடியூஷன் கிடைச்சது. இவங்க கொடுத்தது என்னைக்கு? ஸோ 26th day of November 1949 do hereby அப்படி கொடுத்துட்டு இதை நாம அடாப்ட் பண்ணணும், இதை நாம் பின்பற்றணும், எனாக்ட் அரசாங்கம் செயல்படணும், அண்ட் கிவ் டு அவர்செல்ஸ் நாம் நம்மையே இந்த கான்ஸ்டிடியூஷன், இந்த அரசியல் அமைப்பிற்கு இந்த நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் தங்களை இந்த நாட்டிற்கு அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். இந்த தேதியில நாங்கள் இதை கொடுக்கிறோம். இதை ஒவ்வொருத்தரும் அப்படியே நீங்க இதுக்கு அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் நம்முடைய பிரியாம்பிள். இது முன்னுரை. இந்த பிரியாம்பிளுக்கு பின்னாடி வர்றது த டெக்ஸ்ட், அதுக்கப்புறம் இந்த ஷெட்யூல், அட்டவணைன்னு சொல்லுங்க. இதெல்லாம் பின்னாடி எல்லாம், அதாவது இது அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான். இது முன்னுரை என்பது அரசியல் அமைப்பு சட்டத்தில் சேருமா சேராதா? இப்போ நாவல் நீங்க படிக்கிறீங்க, நாவலுக்கு முன்னுரை ஒன்று இருக்கு. நீங்க முன்னுரை படிக்கலைனாலும் நீங்க நாவலை படிச்சுட்டே போனீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா அதுதான் நாவல். இப்போ நீங்க ஜெயகாந்தனுடைய சில நேரங்களில் சில மனிதர்கள் ஒரு நாவல் வாங்குறீங்க, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவருடைய அருமையான ஒரு முன்னுரை இருக்கும். ஆனால் நீங்கள் முன்னுரை படிக்க வேண்டாம், நீங்கள் நாவலை ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து கடைசி வரைக்கும் படித்து முடிச்சிட்டீங்க, நாவல் படிச்சுட்டீங்க. முன்னுரை என்பது இந்த நாவலுக்கு அவர் எழுதியிருக்காரு, படிக்கலாம் படிக்கலாம், படிக்காட்டி இல்லை. அப்போ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய இந்த பிரியாம்பிள் என்பது அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டதா உட்படாததா? இது ஒரு கேள்வி. இதுக்கு ஒரு வழக்கு, அந்த வழக்கு பெருபரி, BRU பெருபரி என்பவர் அரசாங்கத்தின் மீது இந்த பிரியாம்பிள் என்பது கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கா இல்லையா என்று இவர் ஒரு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் போடுறாரு. அந்த கேஸ்ல பெருபரி வெர்சஸ் இந்தியன் கவர்மெண்ட், பெருபரி ஒரு பக்கம், இவர் தான் கேஸ் போடுறவர், வெர்சஸ் இந்தியன் கவர்மெண்ட், இந்திய அரசாங்கத்திற்கும் பெருபரிக்கும் இடையில் நடந்த அந்த வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஒரு பெஞ்ச்னா சுப்ரீம் கோர்ட்டை ஒரு ஜட்ஜி வந்து தீர்ப்பு சொல்றதில்ல. இது ரொம்ப சிக்கலாக இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேர் கொண்ட ஒரு பெஞ்ச் அல்லது 3 பேர் அல்லது 5 பேர் கொண்ட ஒரு பெஞ்ச், அப்படி ஒரு பெஞ்சை ஏற்படுத்துவாங்க. ஒரு பெஞ்ச் அப்படின்னாக்க ஒரு குரூப் ஆஃப் ஜட்ஜஸ்ன்னு அர்த்தம். 2 பேர் கொண்ட ஜட்ஜி, 3 பேர் கொண்ட ஜட்ஜி, 5 பேர் கொண்ட ஜட்ஜி. அதாவது ரொம்ப சிக்கலாக இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் ஜட்ஜஸை கூட்டிக்குவாங்க, 5 பேர் 7 பேர் அப்படின்னு கூட்டுவாங்க. அப்படி அதுதான் ஒரு பெஞ்சுன்னு பேர். சுப்ரீம் கோர்ட்டுடைய ஒரு பெஞ்சுக்கு இந்த வழக்கு போச்சு. இந்த வழக்கில் அந்த பெஞ்ச் வந்து இது முன்னுரை தான், இது வந்து சட்டத்தில்
சட்டத்திற்கு இது உட்படாது என்று தீர்மானித்து தீர்ப்பு வழங்கினார்கள். இது ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒரு தீர்ப்பு. இதற்கு பின்னால கேசவ பாரதி அப்படின்னு ஒருத்தர், இந்த கேசவ பாரதி என்பவர், இவரு பின்னால ஒரு காலத்துல மறுபடியும் இவர் ஒரு வழக்கு போறார். இந்த பிரியாம்பிள் என்பது சட்டத்துல சேருமா சேராதா என்று ஒரு வழக்கு போட்டிருக்கார். அந்த வழக்குல அதுல ஒரு பெஞ்ச் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அவங்க என்ன தீர்ப்பு சொன்னாங்கன்னா, இந்த பிரியாம்பிளும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு உட்பட்டது, சேரும் என்று தீர்ப்பளித்திருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ அந்த வழக்கை எடுத்து நம்ம பார்த்தோம்னா என்ன காரணத்தினால இதை சேராதுன்னு இவங்க சொன்னாங்க, எந்த காரணத்திற்காக கேசவ பாரதியினுடைய வழக்கில் இது சேரும்னு சொன்னாங்க என்பதை நாம சரியா புரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் இப்படி இது சேருமா சேரா, கான்ஸ்டிடியூஷனுக்கு உட்பட்டதா கான்ஸ்டிடியூஷனுக்கு வெளியில இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. இது கான்ஸ்டிடியூஷனுக்கு வெளியில தான் இருக்கு, இது கான்ஸ்டிடியூஷனுக்கு உள்ள இல்லைன்னு சொன்னவங்க இந்த கேஸ்ல, கேசவ பாரதி கேஸ்ல இல்ல இதுவும் சேர்ந்துதான் கான்ஸ்டிடியூஷனுக்கு உட்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரைட். இந்த 29th நவம்பர் 1949 தான் இந்த குடியரசு நமக்கு சப்மிட் பண்ணப்படுது. அப்போ இதுதானே நம்முடைய குடியரசு தினமாக இருக்கணும். ஆனா நமக்கு குடியரசு தினம் எப்போ? ஜனவரி 26 தான் நமக்கு. ஜனவரி 26 1950. ஸோ 49 நவம்பர்ல வந்த நவம்பர் 26 குடியரசாக இந்த நாடு அறிவிக்கப்படுகிறது. ஆனாலும் நாம் குடியரசு தினமாக கொண்டாடப்படுவது 1950 ஜனவரி 26, ஒரு 28-29 நாள் கழிச்சு. ஏன் அப்படின்னா, அந்த ஜனவரி 26 தான் நம்ம இந்தியா சுதந்திர நாடு என்று நாம பிரகடனப்படுத்தணும். அந்த காங்கிரஸ் மகாசபையில சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாகவே ஜனவரி மாதம் 26 கூடிய அந்த மாநாட்டுல இனிமேல் இந்தியா சுதந்திர நாடு, இந்தியா அடிமை நாடு கிடையாது என்று நாம பிரகடனப்படுத்தணும். அந்த பிரகடனப்படுத்தின நாள் ஜனவரி 26. அதனால இது வந்தால் கூட இல்ல ஜனவரி 26 தான் நம்ம குடியரசு, நம்ம நாடு சுதந்திரமான நாடு, குடியரசுக்கான நாடு என்று நம்ம சொன்னோம். ஸோ அந்த தினத்தையே நம்முடைய குடியரசு தினமாக வைத்துக் கொள்ளலாம் என்று எல்லாரும் சொன்னாங்க. அதனால ஒரு 26 நாள் வெயிட் பண்ணி ஜனவரி 26 1950 நம்ம ரிப்பப்ளிக் டே, குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம். அடுத்தது ஷெட்யூலை பற்றி இதை பற்றி எல்லாம் வரிசையாக நம்ம வீடியோ போடலாம். நன்றி.